வணக்கம் geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. ஏங்க இந்த ட்விட்டர் பக்கம் போனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வாய்க்கா தகராறு தாங்க நம்மளால பார்க்க முடியுது. கோடு வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது ஆமா கோடு வந்துருச்சு. கூப்பன் கோட்னா பரவாயில்ல வாட்ஸா, டிஸ்பிளே லெவலில் கோடு வருது. இதில் இப்போ என்ன புது இதுன்னா விவோ X90ல வந்து கோடு வந்துருச்சான், X70ல வந்துருச்சான், X70 ப்ரோவில் வந்து கோடு வந்துருச்சான். ஆமா, அதுக்காக வந்து டிஸ்பிளே மாற்றத்துக்கு டிஸ்பிளே இல்லையா? ஓகேயா? எஸ். ஸோ அதுக்காக இப்போ புது ஃபோன் கேட்டால் விவோ V29 இது கொடுக்குறாங்க. V29 ப்ரோ சூப்பர் ஃபோன்ல, அதோட நல்லா இருக்கும்ல, பார்க்க அழகா நல்லா அழகா இருக்கும். ஃப்ளாக்ஷிப் இல்லையே அது X70 ப்ரோக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. X80 X90 எல்லாத்துக்கும் இதே இஷ்யூ தான். நான் கோடு வருது கேட்டால் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே பேனல் இல்லைங்க, ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து விவோ V29 ப்ரோ ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்படி உங்களுக்கு X100 சீரிஸ்க்கு அப்கிரேட் பண்ணோம்னா ஒரு 35,000 40,000 வரைக்கும் செலவாகும். நீங்கள் கொடுக்கறதா தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். 100 சீரீஸில் கோடு உள்ளதுன்னு என்ன நிச்சயம்? அது தெரியாது. ஆனால் இது ஸ்மார்ட் அப்கிரேட் இதுதானா? கோடு போட்டு அப்கிரேட் பண்ண வைப்பாங்களா? கோடு போட்டு வாழ்றாங்கங்க. இப்போ எதில் கோடு இல்லை அப்படின்னு அதுதான் நம்மளுக்கு இது. சரி, இதை எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ஏன்னா இப்போ இவனுங்க பாரு, இந்த X70 ப்ரோவே இப்போ தான் 3 வருஷம் கூட ஆகலை. இன்னும் நியாயமாக பார்த்தா 3 வருஷம் கூட ஆகலை. அதுக்கே உன்னால் டிஸ்பிளே தர முடியலன்னா மாற்றி இவனுங்க வந்து நான் வந்து 7 வருஷம் அப்கிரேடு 7 வருஷம் அப்கிரேட் இருக்கிறவங்கலாம் பார்ட்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும். யாரை சொல்ல வர நீ? கேட்டுக்கணும். கோகுல கூப்பிடுறியா? சாம்சங் தான் இப்போ 7 வருஷம். இப்போ எனக்கு என்னன்னா ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக சேல் பண்ணக்கூடிய பிராண்ட் இந்த ரெண்டுத்தில் யார் அப்படின்னா சாம்சங் இல்லையா? குளோபல் சேல்ஸ் ஃபிகரே இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ஓரளவுக்கு உறுதி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கூகுள் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதர்ஸில் தான் வராங்க இப்போ பாரு, சேல்ஸ் ஃபிகரில். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து 7 வருஷத்துக்கு பார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எப்படி பண்ண போகிறாங்கிறது நம்ம முதல்லையும் கேட்டிருப்போம். இப்போ ரொம்ப சாலிடாக கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இப்போ வருஷமும் 7 வருஷம் கொடுக்கணும். இப்போ எல்லாம் கேள்வி கேட்குவாங்களா? இப்போ வருஷம் இப்போ அடுத்த ஃபோனுக்கு 7 வருஷம், இப்போ இதுக்கு அப்படியே கம்மியாகிட்டே போகும் 6 வருஷம். அப்போ எல்லாத்துக்கும் பார்ட்ஸ் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபோன்ஸுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டும் வருது வாட்ஸ். இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த ஈவெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, iOSம் சேச்சுரேட் ஆகிடுச்சு, ஆண்ட்ராய்டும் சேச்சுரேட் ஆகிடுச்சு. பெருசாக நம்ம வித்தியாசமே பார்க்க முடியல, ஏஐ உள்ளே வந்துருச்சு. அதனால தான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க? அந்த தைரியத்தில் தான் ஒருவேளை 7 வருஷம் அப்டேட்டுங்கிறாங்களா? வெறும் இந்த மாதிரி தான் வரப்போகுது. S24 அல்ட்ராக்கு என்னங்க டிஃப்ரென்ஸ்? அதனால அப்கிரேடே பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க. அப்போ எதுக்கு நம்ம வந்து எஃபர்ட் எடுக்கணும்? எப்படியும் அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை. அவங்க இதே தான் இருக்குது. எஃபர்ட் எடுக்காமல் சும்மா இதை போட்டு மைனராக சிப்பை சேஞ்ச் பண்ணுறோம், அது சேஞ்ச் பண்ணுறோம். இந்த சர்க்கிள் சர்ச் வேறு பே பண்ணணுமாமே 2 வருஷம் கழிச்சு? அப்படியா? அது தெரியலையே. என்னடா இதெல்லாம்? இப்போ சப்போஸ் ஃபோனே விற்க முடியாததுக்கப்புறம் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸே இருக்க போகிறது இல்லைன்னும் போது அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்கு தான் ஏஐலாம் வருதா? இருக்கலாம். என்னென்ன யூடியூப் ப்ரீமியம் அதுக்கெல்லாம் பே பண்ணுறீங்களா? அது கூட சேர்ந்து இதுக்கும் பே பண்ணுங்கள். ஏ ஃபீச்சர்ஸ் வேணுன்னா காசு, ஆனால் சும்மா நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அதே யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வாங்குறது குவால்காம் வாங்கி போனோம் காசு, மாதம் என் பேஜில் போட்டுரு அப்படின்னு. ஓகே, அடுத்தது இந்த One UI 6.1ல பேட்டரி ப்ரொடக்ஷன் ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று புதுசாக ஆட் ஆயிருக்காமே. ஆமாடா, 20% வரைக்கும் பேட்டரி சார்ஜ் ஆகி நின்றுமா? ஆமாம், 20% 0லேருந்து 20% சார்ஜ் ஆகிட்டு நின்றோம். அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பேட்டரிக்கு எந்த விதமான கேடும் ஏற்படாது. ஏன்டா 85 இருந்தது, இப்போ 80 ஆக்கிட்டாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு One UI 7ல் வந்து 70 ஆக்கிடுவாங்க. 80%. அதான் இப்போ 80, முன்னே 85 இருந்தது, இப்போ 80 ஆக்கிட்டாங்க. ஆமாம். இன்னொன்று ஆப்ஷன் பார்த்தேன், 95லேருந்து 100 வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் போல். அது பார்த்தி அதிலே போட்டிருக்கு, பொறுமையாக சார்ஜ் ஏற்று அப்படின்னு. அட பாவிகளா. ஸோ இது வந்து பேட்டரி ப்ரொடெக்ஷன் முக்கியம் தான். ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கல, ஓகே. 45 வாட்டோட நிறுத்திக்கிட்டீங்க, அது ஓகே. ஆமாம், கரெக்ட் தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி பேட்டரி கெப்பாசிட்டி 5000லேயே லாக் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே. அது நீங்கள் வந்து கூலிங் மெக்கானிசம் மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் ஆப்டிமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, கரெக்ட் தான். பட் அப்போது எய்தர் 5000 mAhனா அப்போ 65 வாட் வரைக்கும் இப்போ புஷ் பண்ணலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது யாருக்கு தேவையோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே 65 வாட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. உள்ளே போய் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஆல்ரெடி இருக்குது. டிசேபிள் ஃபாஸ்ட் சார்ஜிங், டிசேபிள் பூஸ்ட் சார்ஜிங். இல்லை, நிறைய பேர் இதுவே பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அப்படியே மாட்டுவாங்க, சார்ஜ் ஆயிடுச்சு, இப்போ திருப்பியும் இதுக்கு போக மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை கொடுக்கறனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டா கம்மி தான் வச்சா கொடுக்கலன்னு தான் தோணுது. ஆனா ஏன் இப்படி பண்றீங்க? ஒய் சாம்சங், ஒய்? ஓகே, ஸோ எக்ஸினோஸ் அடுத்தது இதுவா? இப்போ மெயின் கேமரா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா யூடியூபர்ஸ் சொன்னாங்க மெயின் கேமராலாம் புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, புது சென்சார் அப்படின்னாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தா
அதே தான் இருக்கு, வெறும் அந்த 50 MP மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. மற்ற எல்லாம் அதே சென்சர். போன வருஷம் இருந்தா போய் பாருங்க, அதே S23 அல்ட்ரால என்னெல்லாம் இருந்துச்சோ அதே சென்சார் கொடுத்துட்டு வெறும் டெலிஃபோட்டோ மட்டும் மாத்திருக்கோம், அவ்வளவுதான். பட் பரவாயில்லடா, இது கூட மாத்தல. S24க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்காது. இப்போதைக்கு இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா, சொல்லிக்கிற அளவுக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ்னா இப்போ வாட்ஸ்அப் சொன்ன மாதிரி அந்த 5X. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 Gen 3. இந்த ரெண்டும் தான் மேஜர் டிஃபரன்ஸ். இதான் அப்டேட்ல வருதாமே 6.1ல. ஆமா, இல்ல அவர் சொல்லியிருக்காராமே, இந்த டிஎம் ராக் அவர் வந்து சொல்லியிருக்காராம், எல்லா ஃபோன்ஸுக்கும் வந்து இனிமேல் சாம்சங்கில் இருக்கிற ஃபோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வருது, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் எல்லா ஃபோன்ஸுக்கும், ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம்தான், இதை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ S24 அல்ட்ராவோட அந்த யூனிக் யூஎஸ்பி என்னன்னு தேட வேண்டியதாக இருக்குது. அது இப்பயே வேணும்னா வாங்கிக்கலாம், ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணினா பழைய மாடல் S23க்கு வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா A சீரிஸ் ஆமா எல்லாத்துக்கும் வரும். உண்மைதான் அப்படியே ஒண்ணா வரும். ஓகே, இல்ல இது வந்து சந்தோஷம் தான் பட்டுக்கணும் இதை பத்தி. ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸ் வருமான்னு தெரியாது, ஓரளவுக்கு சில அட்லீஸ்ட் ஒரு 75% 80% வந்து ஹாப்பி தான். சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ட்டு வச்சிருப்போம். இல்ல இப்போ எக்ஸ்க்ளூசிவ் டு 8 Gen 3 இருக்கும் இல்லையா, அது வராது அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் எதுவுமே வராதுன்னு சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம் இருக்கு. ஏன்னா கூகுள்லாம் அநியாயம் பண்றான், அதுக்கும் தனியா ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. 12 GB RAM வேணுங்கிறான். 8 GB RAM இருந்தா பத்தாதாங்க. ஏஐ கிட்டே ஏன்டா சாக அடிக்கிற அப்படிதான் இருக்கு. ஏஐ பூஸ்ட், வீடியோ பூஸ்ட், எல்லா பூஸ்டும் அப்படிதாங்க. பூஸ்ட் நான் ஹார்லிக்ஸ் SDR பாத்தீங்களா? ஆமாடா நல்லா இருந்ததுடா. SDR to SDR இது வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர், நல்லா இருக்கு. ஆமா, ஸோ இப்போ கூகுள் HDR வந்து இப்போ ஒர்க் ஆகுது சூப்பரா S24 சீரிஸ்ல. நல்ல விஷயம், இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அடுத்தது சாம்சங் Exynos 2400 சாபக்கேடு தானே. FOWLP டெக், புது டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஃபேன் அவுட் வேஃபர் லெவல் பேக்கேஜ் அப்படின்ட்டு ஒரு புது டெக்னாலஜி. ஆனால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீட் ரெசிஸ்டன்ட், ஸோ ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கும், ஸோ லாங் டைமா வந்து கேம் ஆடினாலும் வந்து ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்த, கீழே 14 டிகிரி இன்க்ரீஸ் ஆன மாதிரி அதுல போட்டுருந்தது. ஆனால் குவால்காம்ல இன்க்ரீஸ் ஆகல Antutuல. ஆனா இதுல பாருங்க S24 Plusக்கும் S24 Ultraக்கும் சோலார் பேஸ்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதுல வந்து இது ஸ்கோர் வந்து இதுல அதிகமா இருக்கு, ஆனா இதுல கம்மியா இருக்கு. S24 Ultra வந்து 8 Gen 3 for Galaxy மட்டும்தான் இருக்கு. ஆனா இது வந்து S24 Plus Exynos அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இதில் ஸ்டெபிலிட்டி வந்து 64% இருக்குது, இதில் வந்து 48% தான் இருக்குது. யாராவது கீழே ஒரு வேளை லைட்டர் ஏதாவது வச்சு ஆன் பண்ணி அல்ட்ரா ஏதாவது பண்ணி விட்டாங்களா வாண்டடா தெரில. இது இங்கே போட்டிருக்காங்க, நம்ம ரியல் லைஃப்பில் டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து இதில் பெட்டரு அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அப்போ சாம்சங்கு அது ஓகே வட்ஸா. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ இது வந்து வெஸ்ட்ல, அதுவும் கம்ப்ளீட்டா யூஎஸ்ல வந்து இப்போ டெம்பரேச்சரே வேற மாதிரி இருக்கு. ஆமா, சரி ஈவெண்ட் இல்லைன்னே வையன். பட் சப்போஸ் யாராவது வெஸ்ட்ல ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே டெம்பரேச்சர் வேற கம்மியா இருக்கும். எனக்கு இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த லட்சணத்தில் அங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்போ அல்ட்ரா இங்கேயும் சூடாகுமா? நம்ம ஆல்ரெடி இத பத்தி பேசியிருக்கோம். ஐக்கூல சூடாச்சு. ஆமா, ஐக்கூ சூடாச்சு. OnePlus வேற வருது, அது எப்படி சூடாகும்னு தெரியாது. OnePlus அது ஒரு லட்சம் பெரிய வேப்பர் சேம்பர்லாம் இருக்குன்னு வேற பில்டப் பண்ணியிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. எனக்கு இப்போ அப்போ தெரிய வேண்டியது என்னன்னா, எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டு S24 Ultra புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் பக்கம் நிறைய பேர் போறதே இல்லை. அப்போ ப்ளஸ் சீரியஸாவே ரியல் வேர்ல்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா Antutuல 3 lakh டிஃபரன்ஸ். ஓகே, சாம்சங்க்கு நல்லது, பையாஸ்க்கும் நல்லது. ஆமா, ஏன்னா இப்போ Antutuல நீ காமிச்ச 3 லட்சம் கிட்ட ஸ்கோர் டிஃபரன்ஸ் இருந்தது. பட் ரியல் வேர்ல்டுங்கிறது எப்பயுமே டிஃபரெண்ட்ங்கிறத நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கோரை பேஸ் பண்ணி எதுவுமே இருக்க போறது இல்லைன்னு. அப்போ ப்ளஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா ரியல் வேர்ல்டுல தெரியலையே. அப்போ கேமரா செட்டப்காக மட்டும்தான் அந்த அல்ட்ரா வாங்க போறோம். அது தவிர இந்த வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் GPU டெஸ்ட் இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து 4231 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2 times பெட்டர் தான் Exynos 2200. A17 Proக்கு ஈக்குவலாக இருக்கு. ஆப்பிள் A17 Proக்கு ஈக்குவலாக Exynos இருக்கான். இது அந்த AMDயா? AMD Eclipse GPU. ஓகே, அது இருக்குன்னு போட்டிருக்கு. அது தவிர கேலக்ஸி இதில் வந்து இதுவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கிளாக் ஸ்பீட், GPU கிளாக் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் தான் 3.3லேருந்து 3.4க்கு ஆக்கியிருக்காங்க CPU ஸ்னாப்ட்ராகனு. ஸோ இதில் வந்து Adreno GPU வந்து 1000 MHz வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 903 தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க GPU அப்படின்னு போட்டிருக்கு. ஆனாலும் இந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து TSMCயோடது தான் வந்து கொஞ்சம் பெட்ரு.
அது உண்மைதான். ஆனா நீ காட்டுற நியூஸ்ல இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பிளஸ்ஸா அல்ட்ரா? சாம்சங்கோட 4LPP பிளஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட் தான் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, என்ன போன இது ஒஸ்டா இருந்தது அந்த 2200. உண்மைதான். ஆனா S23 பிளஸ் இதுல எஃப்இல அதான் இருக்கு, என் ஃப்ரெண்ட் அதான் வச்சிருக்காரு. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒருவேளை புதுசா மாத்திருக்காங்களா ஏதாவது? ஆமா, நிறைய இன்டர்னல் இதெல்லாம் மாத்திருக்காங்கன்னு சொன்னாங்க போன இதை கம்பேர் பண்ணும்போது. S22ல இருந்துச்சுல அது. இல்லை, ஃப்ரெண்டு வந்து S23 FE தான் வச்சிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுற்று வட்டாரத்திலே அவர்கிட்ட மட்டும் தான் அந்த ஃபோன் பார்த்தேன். ஆனால் ஓகே, பார்க்கலாம். இப்போ S24 ப்ளஸ் வரட்டும். எனக்கு இது வந்து ஆச்சரியமா இருக்கு. வரட்டும். எக்ஸினஸ் இந்த அளவுக்கு மோஸ்ட்லி ப்ளஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், சின்ன ஃபோன். ஏன்னா அதில் தான் குவாட் HD பேனல்லாம் இருக்கு. ஆமாம், ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். 2 வீக்ஸ் தான் வந்துடும். ஆனால் எனக்கு என்னமோ இப்போ நீ இதெல்லாம் காட்டும் போது என்ன தோணுதுன்னா, இப்போ ப்ளஸ் வந்து ரியல் வேர்ல்டில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிடுமோன்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். கேமராவில் மட்டும்தான் அல்ட்ராக்கு ஏதோ எட்ஜ் இருக்குன்னு தோணுது. கேமரா அது அல்ட்ராக்கு என்னது, அது 5x அடுத்து அதான் சொல்ல புரியாது அது. அடுத்து Qualcomm Snapdragon 7 Plus Gen 3 வந்து 8 Gen 3யோட ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருக்குங்க பெர்ஃபார்மன்ஸு அப்படின்ட்டு சைனாலேருந்து இந்த லீக்ஸ் வந்திருக்கு. சரி, 7 சீரிஸ் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்புறம் எப்படி இது ப்ரைஸ் டிஃபரன்ஸ் எப்படி கொண்டு வருவீங்க? ப்ரைஸ் ஆல்ரெடி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, இது ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து அதே ஆர்கிடெக்சர் தான், 1+, 5+2 ஆர்கிடெக்சர் தான். கார்டெக் X4 கோர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமாக 7 சீரிஸில் வந்துரும்னு வேறு சொல்கிறாங்க. போன வாட்டி அப்படி தான் ஃபஸ்ட் டைமாக அந்த கார்டெக் X2 கோர் வந்தது. அது 8+ Gen 1ஓட ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 7+ Gen 2ல அது வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 8 Gen 3யோட ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவாங்களாம். சரி, அப்போ யாரெல்லாம் இது வரைக்கும் ஃபோன் வாங்கலையோ நீங்களாம் போக்கோ F6க்கு வெயிட் பண்ண வேண்டிய டைம். போக்கோ F6 தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி Note 12 டர்போவில் தான் வந்துச்சு. அது போக்கோ F5 வந்துச்சு. Note 13 டர்போவில் இது வரும். அதனால போக்கோ F6ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இப்போ F5யோட X6 ப்ரோவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, அந்த 8300 அல்ட்ராவா அது நல்லா இருக்கு. இப்போ அதை பீட் பண்ணி இது வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ எங்க போகுதுன்னு தெரியல. எனக்கு இப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, எல்லாத்தையும் இதுலயே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எதுக்கு 8 Gen 3? இல்லை, அதான் என்ன மிட் ரேஞ்சே இப்போ இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்போ 8 சீரிஸ்க்கு டிஃபரன்ஸே கட்ட முடியாது. மேபி ஏஐ கேப்பபிலிட்டிஸில் காட்டுவீங்களான்னு பார்த்தா ஏஐயும் நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஐஎஸ்பி அதில் இருக்கிறது எல்லாமே வந்து இதில் இருக்கும். சரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஜிபியூ டிஃபரன்ஸ் இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஜிபியூ இருக்கும், இது கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க ஜிபியூவில். ஆனால் சிபியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ என் டவுட் என்ன தெரியுமா, சிபியூ ஜிபியூ காம்பினேஷனில் தான் எல்லாமே செயல்பட போகுதுன்னும் போது ஆல்ரெடி போக்கோ F8 நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு எல்லா டாஸ்க்குக்கும். அப்படி இருந்தால் போக்கோ F6 தானே இது வந்துருச்சாமே ஹைப்பர்வைஸ் வந்துருச்சுன்னு இப்போ தான் போட்டுருந்தாங்க. நீ அது இருக்கா நம்ம டிவைஸ்? நான் போய் நோண்டி பார்க்குறேன். வந்துருச்சு ஹைப்பர்வைஸ். ஸோ நல்ல ஸ்மூத்தாக இருக்கு. ஆமாம், போன இதை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை, சும்மாவே எனக்கு வந்து இது நம்ம MI 13 Pro இருக்கு, Xiaomi 13 Pro அடாப்ட் ஆயிடுச்சா பேட்டரி லைஃப்? Xiaomi 13 Pro வந்து இங்கே தானே இருக்கு இப்போ டேபிளில். பேட்டரி லைஃப் அடாப்ட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் அடாப்ட் ஆகும். ஆனால் ஃபோன் வந்து இருக்கிறதுலே ஸ்மூத்தாக ஃபீல் ஆச்சு ஹைப்பர்வைஸில். ஸோ உங்களுக்கு போக்கோ யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா போக்கோ F5 வந்து அப்டேட் வந்துருச்சா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ அடுத்தது ரியல்மி Note 50 நோட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் டைமாக பிலிப்பைன்ஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது எதுவும் இல்லை, இந்தியாவில் வந்து ரியல்மி C53 அப்படின்ட்டு ஒன்று லான்ச் ஆச்சு. அதே உல்டா பண்ணி வந்து நோட் சீரிஸ் அப்படின்ட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்கு விடுறாங்க. ஸோ இது மற்ற கண்ட்ரிஸில் லான்ச் ஆகுது. எங்கன்னா வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இட்டாலி, பங்களாதேஷ், மியான்மார் இங்கெல்லாம் வந்து நோட் சீரிஸ் வரும் அப்படின்ட்டு அந்த இவர் சொல்லியிருக்காரு, விபி சேஸ் சொல்லியிருக்காரு. சரி, ஒரே ஃபோனே உல்டா பண்ணி அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அதே டிஸ்பிளே இருக்கு 90Hz டிஸ்பிளே, அதே யூனிசாக்கு T612 இருக்கு, சாக்கு பை வெறும் அதே பேட்டரி இருக்கு. ஆனா 10 வாட் சார்ஜிங். சி சீரிஸ்லயாவது 18 வாட் சார்ஜிங்கா வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. இது என்ன இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, ரெட்மில என்ட்ரி லெவல் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது 13 MP கேமராவா, பிளாக் அண்ட் ஒயிட்டா, ஃப்ரண்ட்ல வந்து 5 MP. இன்ஃபினிக்ஸே 8 MP கொடுக்குறாங்களா? ஆமா, 8 MP, அதுவும் நல்லா வேற போட்டோ எடுக்குது. எஸ், என்னன்னா காஸ்ட் கட்டிங் பண்றேன் அப்படின்ட்டு. ரியர் 13 அது ரியர் 50, அப்புறம் ஒரு ஏ கேமரா வேற வச்சிருக்காங்க. குளோபலுக்கு 13ல. ஆமா, அங்க இருந்து இன்ஸ்பயர்டா இருக்கும். அங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் மாஸ் பண்ணுதுங்க. 50 மெகாபிக்சல் சென்சார் ஒரு நல்லாவே இருந்தது. இதுவே ஆல்ரெடி இந்த C53 10,000 ரூபாய் ரேஞ்சில் தான் இருக்கு. இப்போ இது இன்னும் கம்மியா விற்க பாக்குறாங்க. நெக்ஸ்ட் 7,000 8,000 இன்ஃபினிக்ஸ் காம்படிஷனா. அப்ப ரியல்மி வந்துருச்சு. இன்ஃபினிக்ஸ் காம்படிஷன் ரியல்மியா? ரியல்மி எங்க இருந்து? ரியல்மியாவுக்கு என்னடா ஆச்சு? மியாவை காணுங்க. இதோ இருக்கே, இது நிக்குது பாருங்க. ஐயோ, இங்க நிக்குது பாருங்களா. சரி, அது அங்கே தான் நின்னா. டேக் நோட்டா? ஐயோ, சாம்சங் நோட் சீரிஸ் காம்படிஷன் நாட் சீரிஸ் இல்லாத இதை வந்து இது பூர்த்தி பண்ணுது.
அது என்ன ப்ராசஸர் வச்சு? யூனிசாக். யாருக்கெல்லாம் வந்து எக்ஸினாஸ் நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ நீங்களா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. அடுத்தது என்னடா மருவ மாத்தி வச்சு அதை ஏமாத்திட்டு இருக்கு. ஆப்பிள் வந்து அந்த மெரிஸ்மோ அதோட ஃபைட் போயிட்டு இருக்கு. கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட அப்பீல்லாம். போங்க. ஸோ அதனால வாட்ச் 2ம் 9 சீரிஸ் 9ம் இப்போ பிளட் ஆக்சிஜன் இல்லாமல் யூஸ்ல விற்க போறாங்க. வித்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுலேருந்தே. அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினவங்க எல்லாம் பிளட் ஆக்சிஜன் இருக்கும். இப்போ புதுசா வாங்குறவங்களுக்கு எல்லாம் பிளட் ஆக்சிஜன் டிசேபிள்டு ஆன் பண்ணாலே தெரியும். அவங்க கரெக்டா ஆன் பண்ண உடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். கனெக்ட் பண்ண உடனே ஓ இந்த சீரியல் நம்பரா, அவங்களுக்கு எல்லாம் பிளட் ஆக்சிஜன் கிடையாது. $100 கம்மி இல்ல, $100 கம்மி கொடுக்குறாங்க. அதே பிரைஸ் தான். என்னையா ஒரு ஃபீச்சரே ஃபியூச்சர்ல வருங்க. ஒரு வருஷம் நாங்க கோர்ட் கேஸ் இருக்கு. அதுல ஒருவேளை ஜெயிச்சிட்டோம்னா நாங்க ஃபியூச்சர்ல ஆட் பண்ணி ஒருவேளை ஜெயிச்சிட்டா அப்ப அது வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணுமா? அது வரைக்கும் உங்களுக்கு பிளட் ஆக்சிஜன் கிடையாது. பிளட் ஆக்சிஜன் கிடையாதா? ஏய் ஒன்று நம்ம சொல்லிடலாம். பிளட் ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் டிப்ல பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய அக்யூரசி வந்து இதில் வராது. எல்லா வாட்ச்லையும் வராது. அட்லீஸ்ட் ஃபீச்சராவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு ஆடா வராத ஃபீச்சரை எதுக்கு வச்சுக்கிட்டு அது சரியாவே வேலையை காட்டாதுங்க. உங்களுக்கு பக்கத்தில் பிளட் ஆக்சிஜனோட ஒரு இது வச்சுட்டு இருப்பான். அவன் தப்பான வேல்யூ பார்க்குறான். நான் வந்து அந்த மாதிரியான தவறான செய்திகளுக்கு பின்னாடி போறது கிடையாது. அந்த மாதிரி தப்பான வேல்யூஸ்லாம் காட்டிச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் என்ன நினைப்பேன்னா, ஐயோ நான் வீக்கா இருக்கேன் போல 95 தான் காட்டுது அப்படின்னு. ஆப்பிள் வந்து அவ்வளோ இதுன்றீங்க அந்த அளவுக்கு மெடிக்கல் டெஸ்டிங்லாம் பண்ணாம ஒரு இதை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றீங்க. ஆப்பிள் எங்க பண்ணாங்க? வேற ஏதோ ஒரு கம்பெனி பண்ணிருக்கு. சரி அந்த கம்பெனி பண்ணலங்க, அதனால இவங்க வந்து இப்போ பயந்து போய் இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூச்சர்ல வரக்கூடிய வாட்ச் 10 அதுல வந்து இதை நம்ம எதிர்பார்க்கலாம். வாட்ச் 10th anniversary எடிஷன். 10th anniversary-யா? அந்த 10th anniversary-ல புதுசா ஒரு எஸ்பி ஓட்டோ அல்காரிதமோட வருவாங்க. பார்க்கலாம் எப்படி. அப்ப அந்த அல்காரிதம் உங்களுக்குலாம் அப்டேட்ல வந்துரும்ல. வேற ஒரு கம்பெனி ஆட்டை போட்டு வேற கம்பெனியா? ஒரு பேர் தெரியாத கம்பெனி ஆட்டை போட்டு இது யூஸ் பண்ண போறாங்க. இல்ல அப்ப அது அப்டேட்ல உங்களுக்கு வந்துருமா? அப்டேட்ல வந்து இந்த புது அல்காரிதம் பண்றாங்களான்னு பாப்போம். அதுக்குள்ள கோர்ட் கேஸ்ல முடியாது. கோர்ட் கேஸ் முடியாதா? இவங்க எதுவுமே அரைச்சொல்லா பேசுறாங்க. அந்த பையன் எதுவுமே நல்லதாவே பேச மாட்டான். ஆப்பிளோட எதிர்காலத்தை குலைக்கிறான். ஒரு யூஎஸ் நியூஸ்க்கு வருவோம். யூஎஸ்ல வந்து மோட்டோ ஜி ப்ளே அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2024 எடிஷன். ஓ இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தா இதுக்கு நம்ம ஊர்ல மோட்டோ G34 வாங்கிடலாமே 12,500 ரூபாய்க்கு. மோட்டோ G34 தான் நல்லா இருக்கு. இது என்ன ஜி ப்ளே? வருஷம் மாறுமா? இயர் மட்டும் மாறுமா? தெரியாதா? இயர்லி. போன இதுல வந்து மீடியாடெக் G37 இருந்துச்சான். இப்போ வந்து ஸ்னாப்டிராகன் 680க்கு முந்து மூவ் ஆயிட்டாங்க. அப்டேட் தான் இது. இது ஆக்சுவலா வந்து 3 years பேக் வந்து ரெட்மி ஃபோன்ஸ் அதுல எல்லாம் இருந்த 680 தான் இது. இப்போ அடுத்த வருஷமாவது 5G வருமா இல்ல அடுத்த வருஷமும் இந்த மாதிரி $150 தாங்க 5G எல்லாம் கொடுக்க வேணான்ட்டு அப்படியே விட்டுருவாங்களான்னு தெரியல. பாருங்க யூஎஸ்லயும் 5G 4G ஃபோன் விற்கிது. அதையும் மக்கள் வாங்குறாங்க. வாங்காம எப்படி விற்பாங்க? ஏன்னா கான்ட்ராக்ட். இந்த AT&T, வெரைசன், கிரிக்கெட்டு இவங்களெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் போட்டு இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் இது மாதிரி தான். ஆனால் 4G ஃபோனு. ஆனால் சார்ஜிங் வந்து 15 வாட் இருக்கு. பொறுமையாரும் நிறுத்தி நிதானமா. சரி $150 விற்கிறாங்களா வட்சா? டைரக்டா வாங்குறது வந்து அன்லாக்டு. அப்போ மோஸ்டா வந்து கையில போன் கொடுக்கும்போது இவங்களோட அந்த டேரிஃபோட சேர்த்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க தானே போனை, மந்த்லி பே பண்ற மாதிரி. அன்லாக்டு வந்து எப்படி வேணா வாங்கிக்கலாம். நீங்க கேரியர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துட்டு மந்த்லி இதுல பில்ல பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தான். ஓகே சோ வேற லெவல்ல வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் யூஎஸ்ல. ஆனா நம்ம G34 வந்து இந்த அளவுக்கு பெரிய ஃபோன் கிடையாதுல, இவ்ளோ மொக்கையாவும் இல்ல டிசைன். இது பெரிய இதுல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் 90 Hz, நம்மளுது 120 Hz, எல்லா விதத்துலயும் பார்த்தது கொஞ்சம் பிரீமியமாவும் இருக்கு. இது கொஞ்சம் காமெடியா இருக்கு. லெதர் பேக் வேற இங்க நிலைமையா இருக்கு. பாத்துக்கோங்க. பரவாயில்ல. மோட்டோ வந்து இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. யூஎஸ் வந்து அவனா சரி அவனுக்கு அந்த பட்ஜெட் கோணியை தள்ளு அப்படின்னு கோணி போய் அனுப்பி விட்டுறாங்க. ஃபைனல் நியூஸ், பிஎஸ்என்எல் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 4Gயே வரலைங்க. வருஷ கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வருது அந்த வருதுன்ட்டு. அவங்க சிக்னல் தேடி போயிருப்பாங்கடா வெளியே. இப்போ வந்து 4G டவர்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லையா. அடியோட 4000மோ 5000மோ தான் இருக்கான் அந்த இது செல் சைட்ஸ். இப்போ வந்து ஏர்டெல் ஜியோ கிட்ட லட்சக்கணக்கில் இருக்குங்க. இவங்க வந்து இனிமே தான் வந்து நாங்கள் 20,000 இன்னும் 4 மாதத்தில் இது பண்ணுவோம், அப்போ லான்ச் பண்ணுவோம். 20,000 எப்படி போதும், உங்களுக்கு சிக்னலே கிடைக்காதே 4G அப்படின்றாங்க. பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறவங்கள என்ன மட்டும் சொன்னாங்க, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது இன்னும் 3 மாதத்துல சென்னைக்கு வந்துடும். போன வருஷமும் சொன்னாங்க 3 மாதம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்னொரு 3-4 மாதத்துல வந்து நாங்கள் 4G லான்ச் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அப்படியே சொல்லி இருக்கிற கிலோமீட்டர் அதே வந்து எல்லாரும் வெளில போயிடுவாங்க. மொத்தமாக எல்லாரும் போனதுக்கப்புறம் ஆனால் அப்போ எனக்கு ஏதாவது அவார்ட் கொடுப்பாங்களாடா, அப்பயும் நான் பிஎஸ்என்எல் இருப்பேன்ல வச்சிருக்கேன்.
தாங்க கிரேட்டு அப்படின்ட்டு உங்களை பாராட்டி ஒரே கஸ்டமர் அப்படின்ட்டு அவார்டு கொடுப்பாங்க. பரவாயில்ல. அப்போ எனக்கு 2Gக்காக ஒருத்தருக்கு நாங்களாம் 4Gயே இது இப்போ லான்ச் பண்ணாமல் இருக்கோம், 3Gயே இருக்கு. ஆனால் நம்ம 2Gக்காக ஒரே கஸ்டமர் இருக்காரு பாருங்க, இவர் தாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணுன்னா பழைய ரெட்ரோ ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதில் நான் போட்டேன்னா H+ அப்படின்னு வரும்டா, செம்மையாக இருக்கும். ஆமாம், பார்க்கறதுக்கே அந்த காலத்துல செம்மையா இருந்தது. இப்போ எங்கன்னா 5G+ அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நோக்கியா N9 பார்த்தா அந்த ஐக்கானே அழகா இருக்கும், 3.5 அப்படிலாம் போட்டு வருமா. அந்த மாதிரிலாம் ஏர்டெல்லாம் போட்டால் வரமாட்டேங்குதுடா. பட் BSNL போட்டோன்னா எனக்கு 3G காட்டுதுல்ல, 5G போயிட்டாங்க. ஆமா, ஏர்டெல் இப்போ என்ன இருக்கு, 2G 4G 5G இருக்கு, 3Gயே இல்ல. ஆமா, எதுக்கு என் தலைவன் இல்ல அப்படின்னு தூக்கிட்டாங்க. என் தலைவன் மட்டும் இன்னும் 3G தராங்க. அந்த 3G டாங்கல்லாம் வாங்கின ஞாபகம் இருக்கா? BSNL எவ்வளோ பேர் 3G டாங்கல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம், போஸ்ட் பெய்ட் பிளான்லாம் வச்சு. அது மறந்துடாதீங்க, பழச மறந்துடாதீங்க. அந்த காலம் இதான் போடணும். வசந்தனுக்கு காலமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போது மறந்துடாதீங்க BSNL அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்க நம்மள மறந்துட்டாங்க. 4Gலாம் வராது போல, டேரக்டா 6Gடா. இன்னொரு 6 வருஷத்துல 6G வரும். 6Gல இறங்குறோம். அப்போ வந்து நாங்க இன்னும் 3 மாசத்துல 4G லான்ச் பண்ணுவோம். அப்பயுமா இல்ல, அப்ப மாறிடுவோம். எப்படின்னா இன்னும் 3 மாசத்துல 6G லான்ச் பண்றோம் அப்படின்னு. எப்படி நல்லா இருக்குல்ல? கனவு காணலாம், ஆனா இந்த மாதிரிலாம் காணக்கூடாது. தப்பான கனவா இருக்கு. ஓகே, பிரைவேட் பிளேயர்ஸ் இன்னும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த 5G அன்லிமிட்டட்லாம் கூடிய சீக்கிரம் வந்து போயிடும். ஆமா, அந்த 5G அன்லிமிட்டட் நிறைய பேர் டிவில எல்லாம் யூஸ் பண்றாங்களாம்பா. அதெல்லாம் கொஞ்ச காலம் தான், இந்த வருஷம் எண்டிங்குள்ள முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ பெய்ட் ஆகிடுவாங்க. ஸோ 4G பிளான்ஸ் மாதிரியே 5G பிளான்ஸும் இருக்கும். அதுக்கு வந்து லிமிட் இருக்கும், கேப் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்குமா? காஸ்ட்லியும் 10%, 4Gயோட 10% வந்து காஸ்ட்லியா இருக்கும் பிளான்ஸ். ஓ, அப்போ இது 400 ரூபானா அது 400. முன்னாடி என்ன பிளான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ GB கேப்பு, ஸோ டெய்லி இவ்வளோ தான் வந்து ஃப்ரீ, இவ்வளோ டேட்டா 1.5 GB டேட்டா, அந்த மாதிரி பிளான்ஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து இதுவாக இருக்கும். ஆனால் 1.5 டேட்டாலாம் 5Gல பறந்துருமே. 4Gலே பறக்குது, 5Gலாம் சொல்லவா வேணும், டப்புன்னு காணாமல் போயிடும். அது ஒரு பெரிய அப்போ எப்படி அடாப்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் இந்த அன்லிமிட்டட்னுட்டு டிவி கணக்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் யாராவது இது வரைக்கும் அன்லிமிட்டட்னா எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, மாதம் எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணுறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ BSNLக்காக யாரெல்லாம் வந்து உறுதுணையாக நிற்க போகிறீங்க அப்படிங்கிறதே மறக்காம, யாரும் இருக்க மாட்டாங்களா, ஓடிடுவாங்க. ஐயோ. ஓகேங்க. ஸோ விக்கி வந்து BSNLக்காக ஏதாவது ஒரு சில நன்கொடைகள் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி தான் நத்திங் பார்க்க போயிருக்கான். நத்திங் கிட்ட போய் நன்கொடரா BSNLக்காக? நான் மீடியாடெக் கிட்ட தான் பேச போயிருக்கான். மீடியாடெக் கிட்ட அது வந்து என்னன்னா 100க்காக பேச போயிருக்கான். மீடியாடெக் கிட்ட என்னன்னா 3Gயை நல்லா ரிசீவ் பண்றதுக்கு என்ன எபிலிட்டி பில்ட் பண்ணலாம், நத்திங் ஃபோன் இஸ் ஃபார் BSNL அப்படின்னு சொல்லி ஒரு புது பிளான் கவர்மெண்ட்டோட பேசி நம்ம விக்கி பண்ண போறான். அது ஓகே ஆமாம், ஓகே சுருதி குறைஞ்சிருச்சு. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸு. மேலும் சில சுவாரஸ்யமான நியூஸுங்களோட நம்ம வந்து திங்கக்கிழமை சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய். அப்படியே அந்த புக் ஃபேரும் போயிட்டு வாங்க, இந்த வீக்கெண்டோட முடியுது. ஓ, முடியுதா? ஓகே.